ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் ஒரு புட்டு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன புட்டு இன்றைக்கு அவிக்க போகிறோம்னா குழல் புட்டு அவிக்க போகிறோம். அதுவும் குழல் புட்டு கோதுமை மாவில் வறுத்து அவிக்க போகிறோம். வறுத்த கோதுமை மா புட்டில் இன்றைக்கு குழல் புட்டு. வாங்க வீடியோ என்னென்று செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் இங்கே பிளெயின் ஃப்ளோர் எடுத்து அதை வறுத்து வச்சுருக்கிறேன் ரெடியாக. அதில் இப்போ நாங்கள் புட்டு குழைக்கிறதுக்கு தேவையான உப்பு அதை அந்த மாவோடு ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கலந்து விட்டுட்டு இனி நாங்கள் புட்டு குழைக்கிறதுக்கு தேவையான சுடுதண்ணி கொதிக்க வச்சுருக்கிறோம். இனி நாங்கள் கொதிக்க வச்ச சுடுதண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் ஊற்றி புட்டை குழச்சி எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நாங்கள் நல்லா புட்டு வடிவாக குழச்சி எடுத்துட்டோம். பார்த்திங்கன்னாலே தெரியும், நல்லா குட்டி குட்டி புட்டாக வடிவாக கொத்தி வடிவாக குழச்சி எடுத்து ரெடியாக வச்சுருக்கிறோம். இப்போ நாங்கள் குழச்சி ரெடியாக வச்சுருக்கிற புட்டை புட்டுக்குழலில் போட்டு தேங்காய்ப்பும் போட்டு புட்டையும் போட்டு வடிவாக நீட்டாக அவிச்சு எடுத்துக்கொள்ளுவோம். புட்டுக்குழலில் நாங்கள் ஃபஸ்ட்டாக அடியில் கொஞ்சம் தேங்காய்ப்பூ போட்டுட்டு பிறகு கொஞ்சம் புட்டு போடுவோம். புட்டை ஒரு அரைவாசி வர அளவு புட்டு போட்டுட்டு பிறகு இடையிலையும் கொஞ்சம் தேங்காய்ப்பூ போட்டுட்டு பிறகு மேலேயும் நாங்கள் கொஞ்சம் புட்டை போட்டுட்டு மேலே தேங்காய்ப்பூ மூடி வச்சோம்னா எங்களுக்கு புட்டு ரெடி ஆகிடும். ஏற்கனவே புட்டை அவிக்கிறதுக்கு தேவையான பானையை அடுப்பில் வச்சு தண்ணி வச்சு கொதிக்க விட்டுருக்கோம். இனி நாங்கள் புட்டை வச்சுட்டு ரெடியாகி நீ அடுப்பில் வைக்க வேண்டியதான். நாங்கள் புட்டு வச்சுட்டோம். ஆனால் புட்டு மூடியில் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் குழல் புட்டுடா அந்த ஓட்டையால் நல்லா ஆவி வந்துச்சென்றால் நல்லா புட்டு அவிஞ்சிட்டேன் அர்த்தம். எங்களுக்கு வச்சு கொஞ்சம் கர நேரம் ஆகிட்டுது, நல்லா ஆவி வர வலிக்கிட்டுது, புட்டு அவிஞ்சிட்டுது. பார்த்திங்கன்றாலே தெரியும். இப்போ நாங்கள் புட்டை இறக்குவோம். பாருங்கள் இவ்வளோ வடிவாக இருக்குமெண்டு. அதோட டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அதுவும் கோதுமை மாவு வறுத்து அவிக்கிற புட்டு டேஸ்ட் சாப்பிட்றதுக்கு நாங்கள் மாம்பழத்தோடையும் பிலாப்பழங்களோட சாப்பிடையும் இன்னும் நல்லா இருக்கும். கறியோட சாப்பிடையும் நல்லா இருக்கும். வறுத்த கோதுமாவில் குழல் புட்டு அவிச்சு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். குழல் புட்டு இறக்கிக்க பார்த்துப்பையும் கவனமாக இறக்கணுமேண்டா ஆவி கையில் டப்பண்டு அடிச்சிடும். பார்த்து பொறுமையாக ஆவி கையில் படாத மாதிரி பார்த்து ஆறுதலாக இறக்கணும். இப்படியே நாங்கள் குழச்சி வச்சுருக்கிற எல்லா மாவையும் அவிச்சு எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ பார்த்திங்கன்னா கடைசியில் நாங்கள் எல்லா மாவும் அவிச்சு எடுத்தாச்சு. புட்டை பாருங்கள் இவ்வளோ ஆசையாக இருக்குது, சாப்பிடணும் மாதிரியே இருக்குது. நீங்களும் இப்படி அவிச்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருக்கும் வறுத்த கோதுமாவில் குழல் புட்டு.